ஸோ ப்ரிசிப்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரிங்கில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சப்ஸ்டியூண்ட் இருக்கும், இல்லாட்டி எலக்ட்ரான் டொனேட்டிங் சப்ஸ்டியூண்ட் இருக்கும். ஓகேவா? மேலே இருக்கிற ஆசிட் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சப்ஸ்டியூண்ட். ஆசிட் வந்து எலக்ட்ரான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சப்ஸ்டியூண்ட். ஸோ இது எப்பவுமே நமக்கு ரிங்கை இப்படிதான் ரெடியூஸ் பண்ணும். அதுவே எலக்ட்ரான் டொனேட்டிங் சப்ஸ்டியூண்ட் இருக்கு, மீத்தாக்சைட் மாதிரி அப்படின்னா அது ரிங்கை எப்படிதான் ரெடியூஸ் பண்ணும். இது எலக்ட்ரான் டொனேட்டிங் சப்ஸ்டியூண்ட். ஓகேவா? ஸோ நாம என்ன பண்ணோம்னா இது ரெண்டுத்துக்கும் மெக்கானிசம் எழுத பழகிருக்கணும். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் மெக்கானிசம் எழுத பழகிருக்கணும். ஸோ மொத்தம் எத்தனை ஸ்டெப்பு சொன்னேன்? 4 ஸ்டெப்பு சொன்னேன். ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் இதில் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மெக்கானிசம் சால்வ் பண்ணி உங்களுக்கு மூடில் போடுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் அதை வந்து ஃபர்தராக 4 ஸ்டெப்பாக ப்ளோ பண்ணிக்கோங்க. மேபி சின்னதாக கூட டக்குன்னு சால்வ் பண்ணிடுவேன். நீங்கள் அதை 4 ஸ்டெப்பாக ப்ளோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது ஒன். இன்னொன்று என்ன அப்படின்னா, ரெண்டு ப்ராப்ளம் போட்டிருக்கேன்ல, ப்ராப்ளம் என்னன்னா ஒரு சைக்ளோஹெக்சனேன் சொல்லுங்க, இந்த சப்ஸ்டியூன்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் என்ன ஆன்சர் கொடுக்கும்? அது என் செலக்டிவைட். அதுல என்ன ஆன்சர் கொடுக்கும் கேள்வி. ஸோ ரெண்டுத்துலையுமே நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஒரு ரிடக்ஷன் நடந்திருக்கு, ஒரு ரிடக்ஷன் நடந்திருக்கு. இப்ப
இதுதான் ரெண்டுத்தோட ஆன்சர். ஆனா இந்த ரிடக்ஷன் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்ல இருக்கிறப்ப மேலே ஆக்சைடு எழுதக்கூடாது, ஈக்குவட்டோரியல் எழுதக்கூடாது, கார்பனில் எப்பவுமே ஒரு நடுவாக்கத்தான் எழுதணும். ஓகேவா? இது மெத்தில். வெஜ் பாண்ட்ல மேலே தானே இருக்கு. இப்ப நான் வந்து என்ன பண்றேன், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து H மைனஸ் வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து என்னது, இது வந்து ஸ்மால் H மைனஸ் டோனார். ஓகேவா? அதே செலக்டிரைட்ஸ் இருக்கு பாத்தியா, செலக்டிரைட்ஸ்லாம் லார்ஜ் H மைனஸ் டோனார். லார்ஜ் குரூப் எப்பவுமே இப்படிதான் வரும். ஏன் அப்படின்னா to avoid 1,3 diaxial interaction. ஓகேவா? அதே ஸ்மால் இருக்கு பாத்தியா, அது இப்படி வரும். ஏன் அப்படின்னா ஸ்மாலா இருக்கிறதால it has no such 1,3 influence. 1,3 diaxial, no 1,3, it has small h minus 2, no 1,3 diaxial interaction. அது ஒன்றும் பெருசா பாதிப்பு இருக்காது. அதனால இது இப்படி ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அப்போ இதோட ப்ராடக்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது எப்படி வரும் அப்படின்னா OH மெத்தில், இது ஒன்று. இது ரெண்டு எப்படி வரும் அப்படின்னா OH மெத்தில். இது இந்த ஆன்சரையும், இது இந்த ஆன்சரையும். ஓகேவா?